வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.3ல் கொஷின் நம்பர் 4. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டா பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டேட்டா, அதாவது குரூப்பாக செய்யக்கூடிய ஒர்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யணும். ஸோ 4 men and 4 women can finish a piece of work in 3 days. While அதே நேரத்தில் 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. அதாவது 4 men and 4 women ஒரு ஒர்க்கை 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சேர்ந்து. அதே ஒர்க்கை 2 men and 5 women சேர்ந்தாங்கன்னா 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the time taken by one man alone and that one woman alone to finish the same work by using matrix inversion method. இப்போ நம்ம குரூப் ஒர்க் கொடுத்துட்டு குரூப் டேட்டா கொடுத்துட்டு ஒரு மேன் மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, ஒரு உமன் மட்டும் அதே சேம் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 நாட்களில் செய்து அது சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதே வேலையை 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அவ்வேலையை ஓர் ஆடவர் மற்றும் ஒரு மகளிர் தனித்தனியாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி குரூப் ஒர்க்காக கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது 4 பேர் சேர்ந்து 3 டிஃப்ரெண்ட் ஜெண்டர் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்னவா அப்படியே நீங்கள் டேட்டாவை எடுத்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரிசல்ட் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த டேட்டாவை 1 டே ஒர்க்காக மாற்றிக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து ஜாயிண்ட்டாக சேர்ந்து செய்கிறப்போ அதை நம்ம வந்து 1 டே ஒர்க்காக மாற்றிட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி குரூப்பாக 2 பேர் சேர்ந்து செய்கிறது, இல்லை 3 பேர் சேர்ந்து செய்கிறது, 4 பேர் சேர்ந்து செய்கிறது அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து 1 டே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி 1 டேஸ்னால் 1 டே ஒர்க்காக மாற்றிக்கணும். ஹவர்ஸ் அப்படின்னா 1 ஹவராக மாற்றிக்கணும். மினிட்ஸ்னால் 1 மினிட்ஸாக மாற்றிக்கிட்டு செய்யணும். சரிங்களா சார்? இப்போ வந்து என் மேன் அலோன் 1 டே, ஒரு மேன் மட்டும் எத்தனை நாளில் செய்து முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதை நான் எக்ஸ் டேஸில் முடிப்பார் அப்படின்னு வச்சுக்கிறேன். பாருங்கள், ஸோ லெட் எ மேன் கேன் ஃபினிஷ் the work x days. அதே a woman can finish the work y days. சார் தமிழில் எழுதுறாங்க, ஒரு ஆடவர் ஒரு வேலையை முடிக்கும் நாட்கள் எக்ஸ். ஒரு மகளிர் ஒரு வேலையை முடிக்கும் நாட்கள் ஓய். இப்போ இதை 1 டேயாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு மேன் ஒரு நாளில் எவ்வளோ முடிச்சிருப்பார் அப்படிங்கிறது. எ மேன் ஒன் டே ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளில் 1/x டேஸ் முடிச்சிருப்பார். சரிங்களா? இப்போ 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா 5ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ எக்ஸ் டேஸ் முடிக்கிறாங்கன்னா எக்ஸில் ஒரு பார்ட் முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி உமன் ஒன் டே ஒர்க் ஈக்குவல் டு 1/x
ஒய். சரிங்களா? இப்போ நம்ம இதை கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம டேரெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 men and 4 women can finish the piece of work jointly in 3 days. இப்போ 4 மென்னோடைய 1 day ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into 1/x, அப்போது 4/x. அப்போ 4 உமனுடைய 1 day ஒர்க்கு 4 into 1/y, ஸோ அப்போ 4/y இஸ் ஈக்குவல் டு அவங்க 4 உமன் 4 மேன் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 3 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் 3ல் ஒரு பார்ட், அப்போ 1/3 டேஸ் முடிக்கிறாங்க. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 மென்னோடைய 1 day ஒர்க்கு 2 into 1/x, அப்போ 2/x. 5 உமன், ஸோ 5 into 1/y 5/y சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 1 டேயில் 4ல் ஒரு பார்ட் முடிச்சிருப்பாங்க, அப்போ 1/4. சரிங்களா? இதை அப்படியே வச்சுக்குவோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் முதல்ல மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் முதல்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 4, செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 2, 5. இங்கே வேரியபிள் பார்த்தீங்கன்னா 1/x, ஸோ 1/y. யூஸ்வலாக XY இருக்கும், அங்கே ரெசிப்ரோக்கலாக இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஸோ கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் 1/3, ஸோ 1/4. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இது எக்ஸு, இது பி. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இது யூஸ் பண்ணால் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட். அப்போ இதில் எக்ஸ் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, ஏ இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. அப்போ முதல்ல டிடர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஏ 4, 4, 2, 5. So determinant of A is equal to cross multiplication. So 20 minus 8 is equal to 12. So not equal to 0. So not equal to 0 தான் யூஸ் பண்ண முடியும். சார் அட்ஜிஏ is equal to 2 cross 2 டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெயின் டயகனல் இதையும் ப்ளேஸ் மாற்றிக்கணும். 5 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். ரிமைனிங்கில் இது ரெண்டும் அப்படியே எழுதிக்கிறோம். என்ன மட்டும் மாறும்னா சைன் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மெயின் டயகனலில் ப்ளேஸ் மாறும், ரிமைனிங் உள்ளதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் therefore ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ 5 minus 4 minus 2 4. The solution of equation x equal to a inverse b. xங்கிறது 1/x 1/y. a inverse 1/12 5 minus 4 minus 2 4. bங்கிறது ஈக்குவேஷன் எழுதிருக்கோம் 1/3 1/4. நான் இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் முதல்ல மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/12 சரிங்களா, 1/12 இந்த 1/12 இங்கே இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணிட்டு செய்யலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் செய்கிறேன் சார். அப்போ முதல்ல நான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 1/12 5 into 1/3 5/3 4 into 1/4 4/4 1. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2 into 1/3 -2/3 ப்ளஸ் 4/4 1. ஸோ ஓகே 1/12 இப்போ இதோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 - 3 2. ஸோ 2/3. இப்போ இங்கே இதை மல்டிபிள் பண்ணால் -2 + 3 1 1/3. சார் இப்போ இந்த 1/12 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 into 2 2 3 into 12 36. அது மாதிரி 1 into 1 1 3 into 12 36. 1/x 1/y is equal to கேன்சல் பண்ணலாம்.
1/18, 1/36. 1/x is equal to 1/18, 1/y is equal to 1/36. அப்போ x is equal to 18, y is equal to 36. அப்போ ஒரு மேன் மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற 18 days, ஒன் உமன் மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது 36 days. ஸோ அவ்வளோதான்.